முடியுமா ஐயா, உன்னை மறக்க முடியுமா? கலியுகத்தின் தெய்வம் உன்னை மறக்க முடியுமா? நல்ல காணிமடம் கோயில் கொண்ட உன்னை மறக்க முடியுமா என்ற பாடல் பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய அவதார மகிமையை எடுத்து சொல்லும் பாடல். அந்த பாடல் திருவண்ணாமலையிலே பகவான் முன்னிலையில் பாடுகின்ற போது பகவானே கண்ணீர் விட்டு கதறி அழுதார். முடியுமா குருவே, மறக்க முடியுமா? மனசெல்லாம் நிறைஞ்ச உன்னை மறக்க முடியுமா? கலியுகத்தின் தெய்வம் உன்னை மறக்க முடியுமா? நல்ல காணிமடம் கோயில் கொண்ட யோகியே, குருவே மறக்க முடியுமா? குருவே மறக்க முடியுமா? மனசெல்லாம் நிறைஞ்ச உன்னை மறக்க முடியுமா? கார்த்திகை மாதத்திலே அவதரித்தவா, நல்ல காசி என்னும் நகரினிலே வளர்ந்து வந்தவா, கங்கை நதி ஓரத்திலே தவழ்ந்து வந்தவா, அவள் கீதமதை கேட்டு மனம் சிரித்து மகிழ்ந்தவா, கங்கையிலே ஸ்நானம் தினம் செய்தவா, பின் காலையிலே நாம ஜபம் செய்தவா, கதிரவனின் உதயம் கண்ட மலரை போல் தினம் கலியனவே கடவுள் நாமம் சொன்னவா, மன்னவா மாயவா, குருவே மறக்க முடியுமா? குருவே மறக்க முடியுமா? மனசெல்லாம் நிறைஞ்ச உன் மறக்க முடியுமா? படிக்கும் போது சாதுக்களுடனே பல மணி நேரம் அமர்ந்து ஞானம் கற்று தேர்ந்தவா, பசியோடு சாது பிச்சை எடுப்பதை கண்டால் பரிவோடு தன் வீட்டு உணவை கொடுத்தவா, பள்ளி மாணவர்கள் உணவின்றி உலவினால் உடன் உணவளித்து உண்பதையே ரசிப்பவா, தன்னை போல பிற உயிரை நினைப்பவா, சமதர்ம வழி காண வேண்டும் என்றவா, மன்னவா மாயவா, குருவே மறக்க முடியுமா? குருவே மறக்க முடியுமா? மனசெல்லாம் நிறைஞ்ச உன்னை மறக்க முடியுமா? தாயாரின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தவா, தாய் தந்தை சொல்லும் வேலைகளை செய்து வந்தவா, தண்ணீரை எடுத்து வர தாயனுப்பிலால் உடன் தனியாக வெண்ணிலவின் ஒளியில் சென்றவா, தனியாக பறவை கிணற்றில் இருந்ததே, அதன் அழகை கண்டு அதனை பிடிக்க எண்ணியே, சிறு கயிறு கொண்டு அதனை ஓட்ட எண்ணினாய், அந்த கயிறு அதன் உயிரை ஓட்டி விட்டதே, மாய்ந்ததே வீழ்ந்ததே, குருவே மறக்க முடியுமா? குருவே மறக்க முடியுமா? மனசெல்லாம் நிறைஞ்ச உன்னை மறக்க முடியுமா?
அசையாமல் அடங்கி கிடந்ததால் மனமதுவும் மகிழ்ச்சியற்று ஒடுங்கி போனதே. அதை எண்ணி எண்ணி யோகி மனம் உருகியே அவர் மனம் மாறி பரம்பொருளை தேடினார். தான் செய்த செயல் கண்டு கண் கலங்கினார். கதியெனவே குருவினையே நாடினார். தேடினார் ஓடினார். குருவே மறக்க முடியுமா? குருவே மறக்க முடியுமா? மனசெல்லாம் நிறைஞ்ச உன்னை மறக்க முடியுமா? போன இடம் அரவிந்தரிடம், இரண்டாவது சென்ற இடம் ரமண ரிஷியிடம், மூன்றாவது போனார் சுவாமி ராமதாசிடம். அந்த மூவரையும் கண்டார் அருள் தாகம் தீரவே. அரவிந்தம் ஞானப்பாலை ஊட்டினார். ரமண ரிஷி தவத்தினிலை காட்டினார். ராமதாசர் பக்தி தேனை ஊட்டினார். இந்த மூன்று பேரும் யோகியின் தந்தையாகினார். தேடினார் வணங்கினார். குருவே மறக்க முடியுமா? குருவே மறக்க முடியுமா? மனசெல்லாம் நிறைஞ்ச உன்னை மறக்க முடியுமா? ராமதாசிடம் இருந்தார். உலக சேவை செய்திடவே குருவை பணிந்தார். எங்கு செல்வாயோ நீயும் என் மகனே என்றார். அதற்கு ஏற்ற இடம் திருவண்ணாமலைதான் என்றாய். ஆன்மீக அரசாட்சி செய்யவே அண்ணாமலையில் அமர்ந்திருக்கும் தெய்வமே. புன்னை மர நிழலில் தினம் அமர்ந்தவா, நல்ல புண்ணியங்கள் தேடுவோர்க்கு அருபவா, மாயவா மன்னவா. குருவே மறக்க முடியுமா? குருவே மறக்க முடியுமா? மனசெல்லாம் நிறைஞ்ச உன்னை மறக்க முடியுமா? கடலோரம் கோயில் கொள்ள காணிமடம் வந்தாய். இங்கு கற்சிலைய சிவனாக காட்சியும் தந்தாய். கண்கண்ட தெய்வம் என பக்தர் கூடினார். நீ கருணை மழை பொழிந்து மக்கள் கவலை போக்கினார். இதை வாழும் நாளில் எம் மனசு மறக்குமா? என் மாயவனே மாதவனே கண்ணனே, காணிமடம் நோக்கி எழுந்து வருகவே. இந்த உலகையெல்லாம் ஓர் குடைக்குள்ளாளவே. மன்னனே கண்ணனே, குருவே மறக்க முடியுமா? உன்னை மறக்க முடியுமா? மனசெல்லாம் நிறைஞ்ச உன்னை மறக்க முடியுமா? கலியுகத்தின் தெய்வம் உன்னை மறக்க முடியுமா? காணிமடம் கோயில் கொண்ட யோகியே, குருவே மறக்க முடியுமா? உன்னை மறக்க முடியுமா? மனசெல்லாம் நிறைஞ்ச உன்னை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? மறக்க முடியும்